தேவனுக்கே மகிமை. ஓங்கிய புயமும் பலத்த கையையுமுடைய வல்ல தேவனால் படைக்கப்பட்ட மகத்தான நிறைவான படைப்பாம் மங்கையரின் வீரதீர காவியத்தை இந்த 30வது பட்டமளிக்கும் விழாவில் இந்த காணொளி மூலம் உங்களுக்கு எடுத்து இயம்புவதில் மாரநாதா பெண்கள் வேதாகம கல்லூரி பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. ஆதி பாவ காரணி ஏவாளின் சந்ததி, சர்ப்பத்தின் பேச்சுக்கு மயங்கி போன மா பாவி, உலகை வீழ்ச்சிக்குள் தள்ளின வஞ்சனைக்காரி, இன்றெல்லாம் பெண்ணை வசைபாடும் ஆவிக்குரிய உலகில் பரிசுத்த வேதமோ அப்படி அல்ல. தேவ திட்டத்துக்காய் படைக்கப்பட்ட நீங்கள் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகள், விலையேற பெற்றவர்கள், சிரசை கௌரவிக்கும் கிரீடங்கள், ராஜகுமாரத்திகள், பெண் மான், அழகான வரையாடு, குணசாலி என்றெல்லாம் பாராட்டும் இவ்வார்த்தைகள் அதிவேகமாய் செயல்பட நம்மை தூண்டுகின்றது. தேவன் படைத்த ஆச்சரியமான படைப்புகள் தான் எத்தனை எத்தனை! அத்தனை படைப்பிலும் பெண்ணை மட்டும் ஏன் சாத்தான் சில மனித சக்திகள் மூலம் ஒடுக்க நினைக்கிறான்? அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று அன்று தேவன் சொன்ன ஒரு தீர்க்க தரிசனத்தால் தானோ கன்னிமரியின் வயிற்றில் மகவாய் அவதரித்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சாத்தானின் தலையை நசுக்கி போட்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். தலை நசுக்கப்பட்ட அவன் தன் வாளினாலே செய்யும் துஷ்ட கிரியைகள் தான் இவை. ஆயினும் வீழ்ந்திடா வரலாறு படைக்க சோர்ந்திடா முயற்சி எடுத்த முதல் பெண் தீர்க்கதரிசினி மிரியாம். அவளது துணிச்சல் வரலாற்றின் போக்கை வடிவமைத்து தம்பி உயிரையும் காப்பாற்றி மாபெரும் தலைவனை, மீட்பனை, இரட்சகனை உலகிற்கு உவந்தளித்தது. அவளின் முதல் அந்தஸ்து செங்கடல் பிரிந்த போது தம்புரை எடுத்தால், தேவனை புகழ்ந்து பாடினாள், ஆடினாள். திகிலடைந்த அத்துணை பேரையும் மலர்ந்து விரிந்த பூமுகமாய் மாற்றினார். இருட்டு, இருண்ட சிறைக்குள் ஒரு சத்தம். அது யாரோட குரல்? அவள் குரல்தான். அழுகிறாள். தன் நிலையை நினைத்து, தன் பிள்ளைகளை நினைத்து, தன் இயலாமையை நினைத்து. பயம், திகில், கொடுமை, அடி, உதை, நிராகரிப்பு, வெட்கம், தனிமை, இதுதான் பெண்ணின் நிலை. போதும் போதும், கல்வாரியிலிருந்து ஒரு சத்தம், மரியாளே நீ அழாதே. முன்னே மரியாள் என்றாலே கண்ணீர் என்றுதான் பொருள். ஆனால் பின்போ கல்வாரியில் நின்றால், கல்லறையில் நின்றால், பயமுறுத்தும் யூத சமூகத்துக்கு முன் நின்றாள். பயந்தவள் தன் மலர்ந்த விழிகளால் வியப்பொட்டும் காட்சிகளை கண்டாள். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற வெற்றி செய்தியை துணிச்சலான தன் உதடுகளால் பேசி பயந்து கிடந்த சீடர்களை தட்டி எழுப்பினாள். அவள்தான் மகதலேனா மரியாள். இதோ வில்லில் இருந்து புறப்படும் மின்னல் வேக அம்பு. இவள் வீழ்ந்து கிடக்கும் வீரர்களை நொடியில் எழுப்பும் வீராங்கனை, தீர்க்கதரிசினி, நீதிபதி, இராணுவ தலைவி, பாடகி. பாழாய் கிடந்த கிராமங்களை புதுப்பிக்க தாயாய் தன்னை அர்ப்பணித்த தியாகி இவள். 60 ஆண்டு காலம் ஆண்ட புரட்சிகரமான பெண் ஆட்சியாளர் இவள். பெண்களுக்கு எதிரான அனைத்து தடைகளையும் தகர்த்து போட்ட நாட்டின் சவால் இவள். யார் இவள்? தெபோரா. என்னே இவள் வீர தீர செயல்! அழகு, பணிவு, ஜெபம், தைரியம் கொண்டு உள்முற்றத்துக்குள் சென்று அரசனின் கண்களில் தயவு பெற்று சாக கிடந்த லட்சக்கணக்கான மனித உயிர்களை காப்பாற்றி கலங்கிய சூசான் மாளிகையை குதூகலமாக்கிய மகாராணி எஸ்தர் எனும் நட்சத்திரத்தை ஊற்றாமல் இருக்க முடியுமோ? ஆணாதிக்கம் செலுத்தும் ரோமானிய பேரரசில் இரத்தாம்பர தொழில் செய்து
ஐரோப்பாவில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட முதல் பெண். தன்னையும் தன் வீட்டையும் கிறிஸ்துவின் சேவைக்கு அர்ப்பணித்து பின்பு பிலிப்பு பட்டண தேவாலயத்துக்கே தலைவரான அவரின் தலைமைத்துவத்தை என்னவென்று சொல்ல, அவள்தான் எங்கள் லீதியா. அறிவான மனைவி, சுவிசேஷகி, தொழில் வல்லுனர், தேவாலய தலைவி, பிரசங்கி போன்ற பன்முகத்திறனோடு தீனாள் கோட்டையையும் வீனஸ் கோட்டையையும் தகர்க்க அப்போஸ்தலனாகிய பவுலோடு நின்று தாங்கி பிடித்தவள், சபையை கட்டினவள். பிரிஸ்கில்லா அவளை நினையாமல் இருக்க முடியுமோ? அப்போஸ்தலனாகிய பவுலின் மிகப்பெரிய நிறுவமான ரோமர் நிறுவத்தை ரோமாபுரிக்குள் துணிச்சலுடன் எடுத்து சென்று சபையாரிடம் ஒப்படைத்தவள். கெங்கிரையாவூர் சபைக்கு தலைவியாய் இருந்து சபையை நடத்தினவள். என்னே ஒரு அற்புதம்! இப்படி பரிசுத்த வேதாகமத்தில் தேவனால் கொண்டாடப்பட்ட பல பெண்கள் இருக்க, சபையில் உன் பங்கு என்ன சகோதரி? அவர்கள் உபதேசத்தை கேட்டுக்கொண்டே இருக்கவா? ஆலயத்தின் இடத்தை நிரப்பவா? அவர்களுக்காய் ஜெபிக்கவா? மாறி மாறி பணிவிடைகளை செய்து அழைத்து போகவா? காணிக்கைகளை கொடுத்து மகிழவா? அவர்கள் சொல்லும் ஜோக்குகளுக்கு சிரிக்கவா? அவர்கள் ஊர் சுற்றி மகிழ்ந்த கதையை கேட்கவா? அவர்கள் பேச்சை கைத்தட்டி ரசிக்கவா? இதற்கெல்லாம் பெண்ணை பயன்படுத்தும் மனிதர்கள் தேவ கிருபை உள்ளவர்களை கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் பணிக்காக பேச, எழுத, பாட, உரையாட தடுப்பது ஏன்? சபையில் மன்னராட்சி, சபைக்காக முழங்காலை தேய்க்கும் பெண்கள் ஒருபுறம் இருக்க, சபையில் மோசேயின் ஆசனம் என்று சொல்லி நாற்காலியை தேய்த்துக் கொண்டிருக்கும் நபர்கள் எத்தனை பேர்? அரங்கங்களின் மேடைகளை அலங்கரிக்கும் போதகர்களை ஜெபத்தால் தாங்கி அவர்களை அலங்காரமாக்கிய பெண்கள் முன்னிலைக்கு வர மறுக்கப்படுவதும் மறைக்கப்படுவதும் ஏன் ஏன் ஏன்? பெண்கள் ஊழியமா? பெண்கள் மேடை ஏறுவதா? முட்டாள்தனம், அவசியமற்ற செயல் என்று சொன்னவர் வார்த்தையை தவிடுபொடியாக்கி 1995 ஆண்டு ரெவரண்ட் டாக்டர் ஹென்றி ஜோசப் ஐயா அவர்களுக்கு தேவன் கொடுத்த மாபெரும் தரிசனத்தின்படி துவங்கப்பட்ட மாரநாதா பெண்கள் வேதாகம கல்லூரியில் 30 ஆண்டு காலமாக இளம் பெண்களுக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும், பாடவும், எழுதவும், பணிவிடை செய்யவும், தெருக்களில் துணிந்து சென்று கிறிஸ்துவை பறைசாற்றவும் பயிற்சி கொடுக்கப்படுகிறது. கோலங்களில் சிக்கிய புள்ளிகளைப் போல வெளியே வர முடியாமல் சிக்குண்ட மாதரை சிக்கறுத்து அழகு வடிவமாக்கி தேசமெங்கும் பயன்பட செய்கிறது இக்கல்லூரி. இப்படி பெண்களின் தரத்தை மேடைகளில், ஆலயங்களில், தெருக்களில், வீடுகளில், தேசங்களில் ஜொலிக்கச் செய்த எங்கள் தங்க கோபுரம், பெண்களுக்கான புரட்சி வீரர், எங்கள் காவிய தலைவர், மதிப்புமிக்க பாஸ்டர் ஜோசப்பால் ஐயா அவர்களை இந்நாளில் நெஞ்சார வாழ்த்தி அகமகிழ்கின்றோம். அவர்கள் 100 ஆண்டு தாண்டியும் வாழ்வாங்கு வாழ நாங்கள் தேவனை நோக்கி வேண்டுகின்றோம். தேவ திட்டத்தை செயல்படுத்த வேண்டிய அழைப்பும் அபிஷேகமும் வல்லமையும் பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதல்களையும் பெற்ற ஆவிக்குரிய பெண்ணே, உன்னால் கூடும். உலகினை கலக்க, சாத்தானின் சாம்ராஜ்யத்தை அசைக்க, தேசத்தை தேவன் பக்கமாய் திருப்ப, கலங்கிய நிலைமைகளை களிப்பாக மாற்ற, முடியாது என்கிற முரட்டாட்டத்தை முடித்து காட்ட, அழிவை ஜீவனாக மாற்ற, கொந்தளிக்கும் அலைகளில் தேவனோடு நடந்து செல்ல விசுவாசிக்கிற உன்னால் கூடும்.